நம்ம இந்த நேரத்தில் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, திருச்சியில வந்து சாட்டை வலையொலி நடத்துகிற நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவருடைய இல்லம், அவருடைய குடும்பம் தங்கியிருக்கிற இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவியின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க நிறையா பேர் போய் அவங்க வீட்டில் முற்றுகையிட்டு அவருடைய காரை சேதப்படுத்தி, அதற்கப்புறம் முக்கியமாக வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டி வெளியே வா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் சில சேதங்களையும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு எப்படி தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துரைமுருகனோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ஒரு ட்வீட் போடுறாரு. எதிர்க்க வந்து அரசியல் செய்ய தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இல்லத்தை வந்து முற்றுகிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து காட்டு தீயாக பரவுது. அதுக்கப்புறம் இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு ஆதரவாக வந்து ட்வீட் போடுறாங்க. அதன் மூலியமாக இந்த செய்திகள் வந்து செய்தி சேனல்கள்லையும் வந்து ஒளிபரப்பப்படுது. இதற்கு பின்னணி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து எல்லா விதமான அரசியல் கருத்துக்களுமே சொல்லக்கூடியவர், நாம் தமிழர் கட்சிக்காகவும் பேசக்கூடியவர், சினிமா விமர்சனங்களும் பண்ணுறவர். அவரை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுவார். அப்படி இருக்கிறப்போ சமீப காலகட்டங்களில் சில கட்சிகளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய துணி வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளும் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறோம். மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருந்தால் அவங்க பண்ணது தப்பு, நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்கோம். பட் எல்லாருடைய பேசுகிற துணியும் முறையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி வந்து போய் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து வேறுபடும். அந்த வகையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ் தேசிய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அவர் நம்ம ஆதரிச்சிருக்கோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமெடிலாம் கூட நிறையா பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்து சிரிச்சிருக்கோம். அதை தாண்டி அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம போய் வந்து கண்மூடித்தனமாக வந்து முட்டு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா டிடிவி தினகரனை குறித்து இவர் வச்ச அரசியல் விமர்சனங்கள், அதோட நம்பகத்தன்மை, அதற்கு இவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னு தெரியும். பட் இதோட முழு பின்னணி என்ன தெரியாதுங்கிறதுனால எதையுமே வந்து நம்ம நியாயப்படுத்தி இந்த நேரத்தில் வந்து பேச விரும்பல. இருந்தாலும் நமக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் மேலே சந்தேக பார்வையில் பார்க்குறோம், அவர் வந்து முன்னுக்கு முரணாக வந்து பேசுகிறாரு, ஒரு கட்சிக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொரு கட்சிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் நமக்கு இருக்கிற சவுக்கு சங்கர் அவரோட வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாய் வீட்டில் இருக்கிற போது மலத்தை அள்ளிக்கண்டு போய் ஊற்றுனாங்க. அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை வந்து விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேஸ் போடலாம். நியாயமான முறையில் வந்து எதிர்கருத்து வந்து தெரிவிக்கலாம். என்ன தான் இருந்தாலும் அவருடைய தாய் தனியாக வீட்டில் இருக்கிறப்போ அவர் வீட்டில் மலம் கொண்டு போய் ஊற்றுனது அப்படிங்கிறது நம்ம வந்து சவுக்கு சங்கரோட இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் ஒரு செகண்ட் தோணுச்சு. ஏன்னா அவர் கூட அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணலாம். சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு வயசான அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. வீட்டு மேலே அது கொண்டு போய் மலத்தை ஊற்றுறதுங்கிறது அது ஒரு மாதிரியான கொடூரத்தின் உச்சத்தை காட்டுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதே வகையில் இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து டிடிவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 20 நாளாகவே அவருக்கு வந்து மிரட்டல் கால்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சொன்னது என்னென்னா, அப்பப்போ வெவ்வேறு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கொலை மிரட்டல் விடுக்கிறது, பேசுறது நிறுத்துன்னு சொல்கிறது, கொச்சையாக பேசி திட்டுறது, இப்படிங்கிறது ஒரு 20 நாளாகவே வந்துகிட்டே இருக்குது. அவர் இதை வந்து எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த அரசியல் காணொலிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கறனால எல்லா தரப்புலேருந்தும் இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா. அதனால் அதை வந்து கடந்து போகலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரம் பார்த்து இந்த மிரட்டலெல்லாம் வந்து தாண்டி இவர் கரெக்டாக திருச்சிக்கு தன்னுடைய ஃபேமிலி இருக்கிற குடும்பத்தார் இருக்கிற அந்த இல்லத்துக்கு தன்னோட காரில் போகிறப்போ அந்த காரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அமமுகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து பார்த்திங்கன்னா இவர் வீட்டில் இல்லாதப்போ வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட போய்ட்டு மிரட்டும் துணியில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க தெரியாமல் வந்துட்டாங்க, இந்த மாதிரி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க போல். இப்போ கரெக்டாக இவர் வந்து வீட்டுக்கு அவரோட ஊருக்கு கரெக்டாக போனதை அந்த காரை ஐடென்டிஃபை பண்ணி கும்பலெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளில ஒரே ரகலை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எது வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை வந்து குடும்பம் இருக்கிற வீட்டை போய்ட்டு வந்து முற்றுகையிடுறது, அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, பெண்களை வந்து தகாத வார்த்தையை வந்து பேசுறது, வீட்டோட பொருட்களை சேதப்படுத்துறது, இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா வந்து யூடியூப்பில் கருத்துக்கள் பேசுறது அப்படிங்கிறப்போ நமக்கு மனசுக்கு உண்மை அப்படின்னு பட்ட கருத்தை பேசுகிறோம். இதில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கருத்துக்கள் பிடிக்காமல் வந்து போகலாம். அதற்காக எல்லாருமே தங்களுக்கு ஒரு பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது,
காசு பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விமர்சனத்தை மூலியமாக வந்து எதிர்கொள்ளாமல் இந்த மாதிரி ஆள் கூட்டு போய் வந்து மிரட்டுறது அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, ரவுடித்தனம் மட்டுமே. இது வந்து நியாயம் கேட்கறதோ முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம நியாயப்படுத்திட்டு போகவே முடியாது. அதனால் இந்த நேரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து விட்டா அப்படியே வந்து எல்லாமே வந்து தொடரிட்டு போயிட்டே இருக்கும். யார் வேணால் எதை பற்றி வேணால் பேசுகிறவங்கள போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டலாம், அடிக்கலாம், அவங்க இல்லத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்கள் செய்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படியே கண்டனம் தெரிவிக்காமல் விட்டோன்னா வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால தான் அந்த சவுக்கு சங்கர் விஷயம் நடந்ததும் சரி, சாட்டை அவர்களுக்கு இன்றைக்கி நடந்ததும் சரி, இந்த மாதிரி வந்து வேறு யாருக்காவது வந்து நடக்க போகுது அப்படின்னாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்க முடியாது. குறிப்பாக நம்மளும் பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாட்டை அவர்கள் வந்து தரம் தாழ்ந்து பேசினார் அப்படின்னு நான் சொல்லலை. பட் விமர்சனம் வைக்கிறோம் இல்லை காணொலிகள் பதிவிடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லெவலுக்கு இறங்கி போய் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பர்சனல் அட்டாக்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைடு வந்து எப்போவுமே வந்து நியாயம் இருக்கும். இது வந்து கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து அரசியல் காணொலிகள் வந்து பதிகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா கண்ணியமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும், ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசிடக்கூடாது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்கள ஏதாவது ஒரு ஊரில் இருக்கிறாங்க, ஒரு லோக்கல் தலைவர் இருக்கார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெவலில் இந்த மாதிரி போயிட்டு வந்து சண்டை போடுறது அடிக்கிறதுலாம் வந்து பண்ணுவாங்க. பட் அவங்க தலைவர்களையே தொடர்ந்து விமர்சிக்கிறப்போ ஏதாவது ஒரு கேஸை பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இப்படி போய் அவங்க பண்ண மாட்டாங்க யாரோட வீட்லேயுமே. ஏன்னா அவங்க வந்து அரசியலே இருந்து ஊறி போனவர்கள். அந்த டைரெக்டான ரவுடித்தனம் அப்படிங்கிறத பண்ணாமல் வேறு மாதிரி எப்படா வந்து அந்த நபரை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு சரியான நேரம் வரும்போது வந்து பலியிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா இப்படி நீங்கள் வந்து வெளிப்படையாக போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்து மிரட்டுங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்சிக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் வந்து அதன் மூலயமா அவப்பேர் மட்டுமே வரும். இது ஒரு ரவுடித்தனமாக மட்டுமே தான் வந்து பார்க்க முடியும். அதனால் வந்து ஒரு மெச்சூர்டான பாலிட்டிஷியன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பியாக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ அமமுகன்ற கட்சியை வந்து நடத்திட்டுருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னு சொல்லலை, உங்கள் மேலே இருக்க பாசத்தில் உங்கள் மேலே இருக்க அன்பில் வந்து உங்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இதை ஏற்றுக்கவே வந்து முடியாது. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு நிஜமாகவே வந்து யாரெல்லாம் பொறுப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஃபேமிலியை அச்சுத்துற மாதிரி வந்து கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம அவர் யூடியூபரோ இல்லை ஒரு தமிழ் தேசிய கட்சியில் பயணிக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்மளோட கருத்தை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டைங்கிற வலைவழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சுருந்தேன். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது. அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லலாம். இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை நான் தவறாக பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க. அப்படி தான் நான் வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு மிரட்டியிருக்காங்க. சரி, இப்போது அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம், இல்லை அவங்க தெரியாமல் வந்துட்டாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதல் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு 20 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிற டிடிவி தினகரனுக்கு தெரியாதா? அவருடைய தூண்டுதலில் அவங்க கேட்டாங்க, நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம், அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க. டிடிவி தினகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க, ஆபாசமாக பேசுங்க. அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்கள அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும், இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோலத்தனமாக வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த மிரட்டல், இந்த உள்ளுக்கு நாங்கள் பயந்துருவோமா? ஏங்க இந்த கட்சியே திரையிலேருந்து உருவாகலை, சிறையிலேருந்து தான் உருவாச்சு. எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார். அப்படி ஜெயிலேருந்து வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டுருக்கிறோம். நீங்கள் வீட்டு வாசல்னு 4 பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு இந்த அரசியல் விட்டு பின்வாங்கினோம் நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்கள் உங்களை எதிரியாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறது கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல்? காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன். காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டம் பண்ணுறாங்க. யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது, எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்த ஆட்கள். அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்ணுறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இதன் மீது நடவடிக்கை சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சாரி கேட்கணும், நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம்.
அவதூறு பரப்பை தான் மன்னிப்பிக்கலாம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், இன்றைக்கி வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்தபோது டிடிவி தினகரன் எங்கே போனார்? இந்த கேள்வியை கேட்டேன். அவருக்கு வலிச்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 10 ஆண்டுகள் போயஸ் தோட்டத்துக்கு பக்கமே டிடிவி தினகரன் போகலை. ஏன் போகலை? அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து மருத்துவமனைக்கே போகிறார். இந்த கேள்வி தப்பா சரியா? எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு, அதிமுக, நான் வேலை பார்க்குறது அதிமுகவுக்கு எடப்பாடி இல்லை, நான் சீமானுக்காக வேலை பார்க்குறேன், நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்குறேன். என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் திமுக கேள்வி கேட்டால் விஜய் கேள்வி கேட்டால் திமுக பணம் கொடுத்துச்சு, டிடிவி கேள்வி கேட்டால் எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு. இது கேள்வி இல்லை. நாங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் எங்கே போனீங்க? இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோன்னு சொல்கிறீங்க. அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம், நீங்கள் அம்மா இருக்கும்போது எங்கே போனீங்கன்னு கேட்டேன். இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீங்கள் ஆள் அனுப்பணும். நீ எவ்வளோ பெரிய ரவுடி? நீ அரசியல்வாதியா உங்களோட ரவுடியா? அந்த கேள்வி வருது இல்லை? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ முற்றுகையிட்டாங்க. காவல்துறை புகார் அளிக்க வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா புகார் அளிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட்சியில் இல்லாத கட்சி அதிமுகவை சார்ந்தவங்க, இல்லை வந்து டிவிகேவை சார்ந்தவங்க, இல்லை பாஜக நம்மளுக்கு பிடிக்காத கட்சி பாஜகவை சார்ந்தவங்க யாருக்காவது வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னா, அவங்களோட குடும்பத்தார் அவங்களோட குழந்தைங்க இருக்க வீட்டில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து குரல் கொடுப்போம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்பு இல்லாமல் யாருக்குமே இப்படி நடந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் குரல் கொடுக்குறோம். நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடக்கிறப்போ யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஓ இதுதான் சரி அப்படின்னு நினச்சிருவாங்க போல். இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் இந்த காணொலி. நன்றி.